சத்தமா இல்லையா? டெத்தை குறைச்சிடலாம். அதனால முதல் சப்ஜெக்டே இதுதான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப டீடைலா சொல்லி கொடுக்க போறேன். அறிவியல் பூர்வமாக தலைக்கவசம்னா என்ன, அது போட்டா நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறத சொல்ல போறேன். நீ ஒரே ஒரு நிமிடம் கவனிக்கலனாலும் புரியாது உங்களுக்கு. இதை மட்டும் கவனிச்சிருங்க, கண்டிப்பா உங்க உயிர்கள் எல்லாமே சாலையில காப்பாற்றப்படும். நல்லா கவனிங்க. நீங்க இன்னும் ஒரு 100 பேருக்கு போய் சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ ஹெல்மெட் ஏன் போட மாட்டேங்கிறோம்? நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஹெல்மெட் ஏன் போட மாட்டேங்கிறான்? ஐயா நான் நல்லா வண்டி ஓட்டேன், என் ஊர்ல என்ன மாதிரி யாராலையும் வண்டி ஓட்ட முடியாதுங்கிறான் தம்பி. அப்புறம் நான் எதுக்கு ஹெல்மெட் போடணும்? எனக்கு விபத்து ஏற்படாதுன்னா நீங்க சரியாதான் ஓட்டுறீங்க, எதிரே வருவார் உங்களை வந்து இடிச்சாலும் நீங்க கீழே விழுந்துருவீங்க. ஆமாவா இல்லையா? அப்ப தலைக்கவசம் போடணும் அப்படின்னு அர்த்தம். அதே போல ஹேண்ட்லிங் ப்ராப்ளம் எடுத்துட்டு போக முடியல, முடி போட்டது, ஹெல்மெட் போட்டா ஏர் லாஸ் ஆகுது, சூடா இருக்குது, தலை வலிக்குது, ஸ்பைனல் இன்ஜுரி, இப்படி நிறைய சொல்றாரு தம்பி. இதெல்லாம் உண்மை என்றாலும் உண்மை இல்ல. அதனாலதான் டைட்டில் ஃபால்ஸ் பிலீஃப்னு போட்டுக்கிறோம். அதெல்லாம் ப்ரூவ் பண்ண போறோம் நம்ம. இப்ப இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்தது, எந்த வண்டியில போறாங்க ஹெல்மெட் போடணும்? பஸ், லாரி, காருக்குள்ள இல்ல, டூ வீலர்ல போறவங்க மட்டும் தான் போடணும். ஃபேக்ட் அபௌட் டூ வீலர்ஸ். ஏன் இருசக்கர வாகனத்துல என்ன ஃபேக்ட், ஏன் அதுல போற ஹெல்மெட் போறாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல இருசக்கர வாகனம் என்பது என்னதான், அந்த ரைடர் தான் பேலன்ஸ் இழக்கிறாரா, அப்ப வண்டி கீழ விழுந்துரும். இதான் டூ வீலருக்கு உள்ள பிரச்சனை. Memory, and we seldom think about it until something goes wrong. The brain contains over 100 billion nerve cells called neurons, and each of these neurons is connected to hundreds or even thousands of other neurons. These nerve cells transmit trillions of signals to one another via a complex biochemical process. The interactions between these billions of cells make the human brain one of the most complex structures in the universe. The complexity of the brain also makes it vulnerable to injury. இதுதான் நமக்கு வந்து 100 மில்லியன் செல்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல் நியூரான் அப்படின்னு சொல்றாங்க. மாதிரியே ரெண்டு இருக்கும். ஆக்சிடென்ட் ஆகும்போது தலை அப்படி ஆடும்போது நடுவில் வந்து கட் ஆயிடும், கிளியர் ஆகி கட் ஆயிடும். அப்படி கட் ஆயிடுச்சுன்னா செல் ஆகும். இதான் இண்டிவிஜுவல் செல்லு. ஒரு செல்லு இறந்துருச்சுன்னா திரும்ப புதுப்பிக்கவே முடியாது. இது வரல மருத்துவம் கண்டுபிடிக்கல உலகத்திலே. அப்ப அவர் பேரலைஸ் ஆவாரு. அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். மூளையில காயப்பட்டா என்ன பிரச்சனை ஆகுன்னு. அதுக்கு பாருங்க, இதுதான் பிரைன். இது நமக்கு தெரியுது, கலர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ மூளை வந்து மத்தாவே இதோட ரொம்ப டிஃபரெண்ட். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கையில அடிப்படும், இந்த பெருவிரல் அடிப்படும், இதை கட் பண்ணி தூக்கி போட்டு உயிரோட இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா தலையில அடிபட்டா தலையை மட்டும் அல்ல, அந்த மூளை ரைட் சைடு ஆஃப் பிரைன் வந்து இடது பக்கம் அவை தலை உச்சி முதல் பாதம் வரை இருக்கிறத எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். இடது பக்கம் மூளை வந்து வலது பக்கம் அவையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். என்ன ஆகுனா, எங்க அடிபடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மத்த அவயம் வந்து செயல் இழக்கும். அதுதான் மூளைக்கு ஏனைய அவயத்துக்குள்ள வித்தியாசம். உதாரணம் பாருங்க, அசிபிட்டல் லோப் எல்லோ கலர்ல இருக்கு. இந்த அசிபிட்டல் லோப்ல ஒரு மனிதனுக்கு அடிபட்டுச்சுன்னா அவர் கண்ணு தெரியாது. கண்ணுல அடியா படல, ஏன் கண்ணு தெரியாது? இந்த கண்ணு, இந்த மூளை இந்த பகுதி தான் இயக்கிட்டு இருக்குது, சிபி மாதிரி. இங்க அடிபட்டதுனா கண்ணு போயிடும். ஃப்ரண்டல் லோப் ப்ளூ கலர் ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்டல் லோப்ல அடிபட்டா அவரால் நேரா நிக்க முடியாது, ஒரு கையும் காலும் பேரலைஸ் ஆயிடும். இதுதான் மூளையோட விஷயம், தெரிஞ்சுங்க. பாருங்க, பிரெயின் ஸ்டெம்னு ஒண்ணு இருக்கு ப்ளூ கலர்ல. அதுல அடிபட்டா அவர் கோமாக்கு போய் இறந்து போயிடுவார், ஹார்ட் பீட்ல குறைஞ்சு போயிடும். இப்படித்தான் பிளட்டே வெளியே வராம பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாங்க, பிரெயின் ஸ்டெம்ல அடிபட்டுரும். அப்போ இவ்வளவு முக்கியமான மூளை, இந்த மூளையில அடிபட்டதுன்னா எல்லா அவயங்களும் செயல் இழக்கும் அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுங்க. ரைட்டா? அடுத்தது, இப்ப நம்ம அந்த அடிபடுறத பார்ப்போம். கழுத்து கீழே முதல் அடி என்ன அடி? ஒரு மூணை பிரிச்சமே, பிளட் கிளாட். பாருங்க, ஒரு பிளட் கிளாட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, பிளட் கிளாட் இருக்கு. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? கழுத்து கீழ் பதிலா நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணல, நல்லா ஆயிடுச்சு. ஆனா இங்க அப்படி இல்ல, இதை சரி பண்ணும், இல்லைன்னா பெரும் பிரச்சனை ஏற்படும். என்ன பாருங்க, இப்படிதான் அந்த பிளட் கிளாட் இருக்கும். இந்த பிளட் கிளாட் என்ன பண்ணா கீழ் பக்கமா இப்படி பிரஷரைஸ் பண்ணும் மூளைய, மேல தள்ளாது. ஏன் மேல தள்ளாது? மேல ஒரு 5 கட்ட லேயர் இருக்கு பிரெயினுக்கு. பாருங்க, மூளை முதல்ல செரிப்ரோ ஸ்பைனல் லிக்விட் அப்படிங்கிற ஒரு திரவத்துல மறைஞ்சிட்டு இருக்கும். இதான் அதோட ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் அது போலதான் இந்த பிளட் கிளாட் இப்படி பிரஷர் பண்ணும்போது அங்க அதுக்கு கீழே இருக்க நரம்பெல்லாம் போய் பிரஷரைஸ் பண்ணப்படும். அந்த 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 நர்வ்ஸ் வந்து என்ன பண்ணாது, நர்வ் வெயின்ல அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போகாது. அந்த ஒரு இந்த வயிற்றுக்கு அடிபட்டோன்னா பிளட் கிளாட் ஆகும். சரிங்களா? கிளாட் ஆனோன்னா அந்த பிளட் என்ன பண்ணும், கீழ் பக்கமா அப்படி தள்ளும், மேல தள்ள முடியாது.
சரிங்களா? கீழ் பக்கம் தள்ளும் போது அந்த பாருங்க அந்த நவுல போய் நசுக்குதான், இப்படிதான் நசுக்கும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்படி ஹோல் போட்டு உள்ள இருக்கிற ஹெமட்டோம் இப்படி எடுப்பாங்க. இது 1 ல இருந்து 5 லட்சம் ரூபாய் செலவாகும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், வெறும் பிளட் கிளாட்டுக்கு. அடுத்து இரண்டாவது அடி என்ன, ஒரு அழுந்திய காயம். இந்த மேல காமிச்சிருக்கு பாருங்க, நிறைய இடத்துல பிளட் இருக்கிற மாதிரி. இதுக்கு என்ன பண்ணா, ஒரு 40-50 இடத்துல பிளட் கிளாட் இருக்கும். ஒன்னொன்னு ஓட்ட போட்டு எடுக்க முடியாது. மாறா என்ன செய்வாங்கன்னா ஓபன் ஸ்கல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸ்கல் அப்படி ஓபன் பண்ணிடுவாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி திரும்ப மூடிடுவாங்க. இதுக்கு 10 ல இருந்து 50 லட்சம் ரூபாய் செலவாகும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. ரெண்டாவது சொன்ன ட்ரீட்மெண்ட் reduces severity by reducing impact force. அந்த கீழே விழும்போது வர்றதுக்கு நேரடி தாக்கத்தை என்ன பண்ணுது, இது வாங்கிட்டு இல்லாம பண்ணுது. எப்படி பண்ணுதுன்னு பாருங்க, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, இது ஹெல்மெட் இல்லாம ஹெல்மெட் போட்டுட்டு இருக்காரு, எங்க அடிப்படுது அங்க பிளட் கிளாட் ஆகுது. ஆனா அவருக்கு அது போல ஆகல, ஏன்னா அது ஹெல்மெட் போட்டிருக்கதால அது, அதனால ஒண்ணும் ஆகல. ரைட். இந்த ஹெல்மெட் என்ன எப்படி காப்பாத்தா, இல்ல என்ன லேயர் இருக்கு, அதுல என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இதெல்லாம் எந்த பாடத்திலயும் இல்ல, நெட்ல இல்ல, எந்த சினிமாவிலையும் கிடையாது. இங்க நீங்க பார்த்தால் மட்டும்தான் உண்டு. சரிங்களா? இந்த ஹெல்மெட்டோட பார்ட்ஸ் என்னென்ன பார்ட், இது எப்படி நம்மளை காப்பாத்துது பாருங்க. மேல ஃபர்ஸ்ட் லேயர், இதுக்கு மொத்தம் 3 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் பேரு ரிஜிட் அவுட்டர் ஹார்ட் ஷெல் பேரு, வெளிப்புற கடின கூடு. இது என்ன செய்யணும், விபத்தின் போது வருகின்ற நேரடி தாக்கத்தை இது வாங்கிக்கும். எப்படி வாங்கணும் பாருங்க. ஆனா வேணும்னே பண்றல்ல நீ.